إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله أما بعد فإن خير حديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. முன்னதாக இந்த உலக அனைத்தையும் எந்த ஒரு முன்மாதிரியின்றி 6 நாட்களில் படைத்து அழகுற ஆட்சி புரிகின்ற அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கே எல்லா புகழும் உரித்தாகுக. அந்த ஏக இறைவனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் ஆழப்பெரும் கிருபையும் நமக்கெல்லாம் நேர்வழி காட்டி சென்ற அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் நீத்து காத்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், சஹாபிய பெண்மணிகள் மீதும், முஃமினான ஆண் பெண்கள் அனைவரின் மீதும் இந்த ஜும்மாவுடைய உரையை சரியான முறையிலே கேட்டு வணக்க வழிபாடுகளை இறை தூதர் தாட்டி தந்த அடிப்படையிலே அமைத்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையோடு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய இந்த ஜும்மா நேரத்தினுடைய வணக்க வழிபாடுகளை சரியான முறையிலே ஆரம்பமாக நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறோம். இந்த சமயத்திலே உங்கள் மத்தியிலே உரையாடுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு என்னவெனில், அறிந்து கொள்வோம் அந்த ஒளியை என்கிற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹ்வினுடைய வேத வரிகளை கொண்டும் நபிகளாருடைய வழிகாட்டுதலை கொண்டும் சில பயனுள்ள தகவல்களை அறிய இருக்கிறோம் இறைவன் நாடினான். ஒளினா அந்த வெளிச்சத்தை பற்றி சொல்கிறோம். இந்த வெளிச்சத்தை பற்றியான புரிதல் சமூகத்தில் எப்படி இருக்குது, ஒளின்னு குர்ஆனிலும் ஹதீஸிலும் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது, அதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி காட்டுகிறான், அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சங்கள் பலவற்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அதில் தப்பும் தவறுமான புரிதலை சில பேர் வைத்திருக்கிறார்கள். ஒளி என்று சொன்னால் அந்த ஒளியை சில பேர் இப்படி புரிந்திருக்கிறாங்க. எப்படின்னா, ஒருத்தர் கண்ணிலிருந்து நான் ஒளியை பார்த்தேன், நாய் கண்ணிலிருந்து ஒளி வரும், இதெல்லாம் அவுலியா அப்படின்னு பல கட்டுக்கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு வீட்டில் ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அந்த ஃபோட்டோவில் வெயில மேலேருந்து அடிக்கிறப்ப எதிர்ச்சியமாக எங்கேயோ ஒரு பகுதியில் பட்டு அந்த ஃபோட்டோவில் ஏதோ ஒரு ஃபோட்டோ வைத்திருக்கக்கூடிய ஃபோட்டோலையோ இல்லை ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருக்கக்கூடிய ஆயத்தில் குர்சி போன்ற ஆயத்தி மாதிரி ஏதாவது வச்சுருப்போம், அதில் ஒரு ஒளி பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒளியை பெருசாக பேசுவாங்க. ஏதோ நம்மளுடைய வீட்டுக்கு ரஹமத்தும் அப்படியே அருள் வளங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கியது போல நினைக்கக்கூடிய சமூக மக்களும் இன்றளவும் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு தூரத்தில் வானத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டு ஒரு சகோதரர் சொன்னார், இந்த இந்த நட்சத்திரத்தை நான் பார்ப்பேன், இதனுடைய ஒளியை நான் பார்ப்பேன், தொடர்ந்து இந்த ஒளி எப்படின்னு சொன்னால் நான் அது ஃபஜ்ருக்கு எந்திரிக்கக்கூடிய நேரத்தை சொல்கிறார். அல்லாஹ் அவருக்கு நல்ல புரிதலை கொடுக்கணும். இஸ்லாத்தை ஏற்ற ஒரு சகோதரர் அவர் சொல்கிறார், அந்த நட்சத்திரம் நான் எந்திரிச்சு பார்க்குற ஃபஜ்ருடைய டயத்தில் இப்படி அது ஒளியை கொடுத்துட்டு இந்த சைடு அப்படி திரும்பும், அது ஒரு ஒளியை கொடுக்கும் அப்படின்னு அவருடைய புரிதலில் இப்படியான நம்பிக்கையை இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் பார்க்க முடிகிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஒளி மூமின்களுக்கு இருக்கு அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அது பிரதானமான ஒளி என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதை அதிகப்படுத்துவதற்காக பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். பாருங்க, அந்த ஒளியை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் 57வது அத்தியாயத்தினுடைய
11வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் நிகழ்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். மறுமையில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். யாரு? முஃமின்களுக்கு. மூமின்கள் இப்படி இருப்பாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியை அழைச்சு சொல்லி காட்டுறான். நபியை நீங்க இப்படி பார்ப்பீங்க. யாரை பார்ப்பீங்க? மூமின்களை பார்ப்பீங்க. யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் வ பி ஐமானிஹிம் புஸ்ராக்கும் யௌமல் ஜன்னாத். அந்த நாள்ல யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத், நீங்க அந்த நாள்ல நீங்க பார்ப்பீங்க. யாரை பார்ப்பீங்கன்னா மூமின்களை பார்ப்பீங்க. மூமினான ஆண்களையும் பெண்களையும் பார்ப்பீங்க. அவங்க எப்படி இருக்கான்னு சொன்னா, அவங்களுக்கு யஸ்ஆ நூருகும் பைன ஐதீகும் வபி ஐமானிகும், அவர்களுடைய வலதுபுறமும் அவர்களுடைய முன்புறமும் ஒரு ஒளி சென்று கொண்டிருக்கும். நபியை நீங்க அப்படி பார்ப்பீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு என்று ஒரு ஒளி ஏற்படுத்துவானா. அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே ஏதோ வெளிச்சம் பட்டு அந்த வெளிச்சம் அப்படியே ஒரு ஆயத்தில் குர்சியில் அடிச்சாலோ இல்லை குல்வல்லா சூறால அடிச்சாலோ உடனே நம்ம வீட்டில் ரஹமத்து வந்துருச்சு நம்ம நினைக்கிறோமே அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி கிடையாது. இல்லாட்டி இன்னைக்கு தப்பும் தவறுமா சில பேர் புரிந்து கொண்டு அவுலியாக்கிட்ட போய் அவுலியா ஏதாவது ஒரு மேஜிக் செஞ்சு ஒரு வித்தையை செஞ்சு ஏதாவது ஒரு ஒளியை காட்டிட்டாருன்னா அதுதான் பரக்கத்து அருள் நினைக்கிறாங்களே. இந்த மாதிரி கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை ஒரு பிறப்பின் அடிப்படையில் கொடுக்கல, பிறப்பின் அடிப்படையில் கொடுக்கிற, குலத்தின் அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற. யார் மூமின்களாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, யார் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்லி காட்டுறான் பாருங்க. யௌம தரல், நபியை நீங்க பார்ப்பீங்க. நீங்க அப்படி விட்ட ஒரு ஒளியை பார்ப்பீங்க. உங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நம்மளுக்கு மாற்றுக்கிறது கொள்ளவும் மாட்டோம். ஆனா இந்த ஒளி மூமின் கிட்ட இருக்கும். நபியை நீங்க அப்படி ஒரு காட்சியை பார்க்க போறீங்க. அப்படி ஒரு சிறப்பான காட்சி இருக்கு. யாருக்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? மூமின் கிட்ட இருக்கு. யஸ்ஆ நூருகும் பைன ஐதீஹிம் வ பி ஐமானிஹிம், அவர்களுடைய வலதுபுறமும் அவருடைய முன்புறமும் அந்த ஒளி அப்படியே சென்று கொண்டே இருக்கும். நபி அப்படிப்பட்ட ஒளியை நீங்க பார்க்க போறீங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைத்து சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை நம்ம சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்த கடமைப்பட்டிருக்கோம் சகோதரர்களே. சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஒளியை அல்லாஹ் கொடுக்க போகிறான். இந்த ஒளி எப்படியானது? மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்க போகிறான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், என்னுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கணும், முஸ்லிம் முழு உம்மத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும்ல. அப்படி ஒரு எண்ணத்தோடு இந்த குர்ஆன் வசனத்தை அணுகணும். அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒளி எனக்கெல்லாம் ஏற்படுத்தணும், என்னுடைய சந்ததிக்கு ஏற்படுத்தணும், சகோதரருக்கு ஏற்படுத்தணும், முழு உம்மத்துக்கும் எல்லாம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற சிந்தனையோடு இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா தான் இதை நம்ம உள்ளபூர்வமாக உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்குதுல, அந்த பாக்கியம் யாருக்கு, எதற்காக? அந்த ஒளியினுடைய சைஸ் எப்படி இருக்கும்? ஒளினா எல்லாம் வெளிச்சம் தானே. இங்கே டியூப் லைட் போட்டிருக்காங்க 20 வாட்ஸ் 40 வாட்ஸ், நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். 5 வாட்ஸ், நைட்டில் போடுற லேம்ப் 3 வாட்ஸ், அந்த பல்பு மூலியமாக வரக்கூடிய ஒரு ஒளி. ஓகேவா? அங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி இந்த மாதிரி உலக சட்டமைப்பு இருக்குமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலக சட்டமைப்பு இல்லை. உலக சட்டமைப்பு என்னது? இந்த மாதிரி சுவிட்ச் இருக்கு, வயர் இருக்கு, லைட் போட்டால் இருக்கு, அந்த மாதிரி இல்லை. கண்டிப்பாக அது வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கராமத்தாக அற்புதமாக வச்சிருக்கிறான். மூமின்களுக்கு அழகானதாக வச்சிருக்கிறான். உலக சட்டமைப்பு கண்டிப்பாக கிடையாது. அதற்கு அந்த ஒளியினுடைய சைஸ் எப்படி இருக்கும் பாருங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, தப்சீர் இப்னு கஸீர் உட்பட பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர்களுடைய விளக்கமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நல்லா கவனித்துக்கணும். இதில் விளக்கம்னு சொல்லப்படுறதெல்லாம் ஹதீஸ் கிடையாது. சஹாபாக்கள் விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு இருக்கக்கூடிய விளக்கம் ஹதீஸ் கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய விளக்கங்கள். அதெல்லாம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவுக்கு நான் ஆதாரத்தோட சொல்றேன். இப்போ அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த செய்தி இப்னு கஸீர் நீங்க பார்க்கலாம், இப்னு அபூ ஹாத்திம்ல இந்த செய்தியை நீங்க பார்க்கலாம். அவங்க சொல்றாங்க, நாளைக்கு அல்லாஹ் மறுமை நாளில் மூமின்களுக்கு ஒளி கொடுப்பான்ல, அந்த ஒளியினுடைய அளவு ஒரு சைஸ் இருக்கு. சிலருக்கு பார்த்தோம்னா அந்த ஒளி அல்லாஹ் இப்படி அல்லாஹ் போகும்னு சொன்னாங்க. அல்லாஹ் எப்படி போகும்? அவங்களுக்கு ரைட்லேயே முன்னாடியும் போகும்ல. இந்த ஒளி சிலருக்கு பார்த்தோம்னா மலையினுடைய சைஸ் இருக்குமா. இன்றைக்கி நம்ம ரோட்டில் போகிறப்ப நம்ம ஜிஎஸ்டி சாலையில் எங்கேயோ போனால், இல்லை நம்ம ஒரு ஈசிஆர் சாலையில் போனால் அங்கெல்லாம் லைட்டு ஜெகஜோதியாக போட்டிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அந்த சாலை வந்து சாலை நல்லாயிருக்கும், பாதையில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது.
ஏன் அங்கே போடப்பட்டிருக்கக்கூடிய ஒளியினுடைய அளவு கூட இருக்கு, அப்படித்தானே? இதே மாதிரி இந்த ஒளியினுடைய சைஸு முஃமின்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பானா? சிலருக்கு மலையினுடைய அளவு இருக்குமா, சிலருக்கு பார்க்கலாம் பேரிச்சம்பழ மரம் இருக்குல்ல. பேரிச்சம்பழ மரம் சொன்னால் நம்ம பெரும்பாலும் பார்த்துருக்க மாட்டோம். ஒரு பனை மரம் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஒரு தென்னை மரம் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம், கோகனட் ட்ரீ மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம அந்த கோகனட் ட்ரீ எந்த அளவுக்கு இருக்குதோ, அந்த தென்னை மரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதனுடைய வெளிச்சம் அளவுக்கு ஒரு சாராருக்கு இருக்கும். ஒரு சாராருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெருவரல் இருக்குல்ல, இந்த பெருவரல் அளவுக்கு தான் அதனுடைய வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் கூட எப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப அந்த வெளிச்சத்தை கொடுத்து எடுத்து விடுவானாம். ஃபியூஸ் போகிற லைட்டு மாதிரி, ஃபியூஸ் போகிற ஒளி மாதிரி பார்த்துருப்போம். நம்ம வீட்டில் அப்படி ஃபியூஸ் போகிறப்ப நம்மளுக்கே தெரியும். சில சமயம் அந்த லைட் வந்து அப்படி பிரைட்டாக எரிஞ்சு ஃபியூஸ் போகும், பார்த்துருப்போமா இல்லையா? இது மாதிரி சிலருக்கு எப்படி பார்த்தா நம்பிக்கையாளர்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அது நபிமார்களாக இருப்பாங்க, அல்லாஹ் அலம் தெரியலை. அவங்க இப்னு அப்துல்லா இப்னு மசூத் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சில பேருக்கு மலை, சில பேருக்கு மரத்தின் அளவு, சிலருக்கு பெருவிரல் அளவுக்கு இருக்கும். இப்படி கொடுக்கப்படும். யார் இந்த பெருவிரல் அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒளி வந்து அவருக்கு அணைஞ்சு போயிடும், அவர் லாஸ்ட போவார், அது அவருக்கு வழிகாட்டாது என்று அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை நம்மளால ஹதீஸ் கிதாபுல பார்க்க முடியுது. அன்புள்ள சகோதரர்களே, நீங்க பாருங்க, இந்த ஒளி யாருக்கு அதிகப்படுத்தப்படும் அதை பாருங்க. நீங்க புகாரில 4078வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அபூ கதாதா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியும் அவர்கள் அறிவித்தது போலதான் தெரியுது. அன்சாரி தோழர்களை பற்றி சொல்லுகிறார்கள். ஒளி இப்போ நம்மளுக்கு வேணும், கண்டிப்பாக இது மறுமையை பற்றி பேசுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழைச்சு நபியே மூமின்கள் இப்படி போகிறாங்க, இப்படி இருக்க போகிறாங்க, நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையில்லை, பிள்ளைக்கு தேவை, நம்ம மனைவிகளுக்கு தேவை, எல்லாருக்கும் தேவையில்லை. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒளி இருக்குதா இல்லையா? இந்த ஒளி ஒரு கூட்டத்தாருக்கு, ஒரு குலத்தாருக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் தூதர் வழியாக, தன் தூதருடைய தோதர் மூலியமாக சில செய்திகளை ஹதீஸ் கிதாபுல நம்மளால பார்க்க முடியுது. அதில் ஒன்று தான் சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி. இந்த செய்தியை பாருங்க, 4078வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ கதாதா அவர்கள் வந்து இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. இந்த மறுமை நாளில் எந்த குலத்தாருக்கு ஒளி அதிகமாக இருக்கும் தெரியுமா? அபூ கதாதா சொல்கிறாங்க, மறுமை நாளில் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு ஊராருக்கா சொல்லி, இவங்கெல்லாம் ஒரு செல்வ செழிப்பானவர்கள், இந்த ஊர்லாம் இருக்கவங்க ஒரு அயல் நாட்டிலே இருப்பாங்க, வசதி படைத்தவர்கள், அங்கே போனால் நம்ம ஏதாவது நம்ம பள்ளிவாசல் கட்டுமான படிக்கா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியை சொல்லுவோமா இல்லையா? அதுபோல உதாரணத்துக்காக புரிந்து கொள்ளலாம். பாருங்க, யாருக்கு இந்த ஒளி ரொம்ப அதிகமாக இருக்கும், யார்கிட்ட பிரகாசமாக இருக்கும்? அன்சாரி குலத்தாருக்கு. அன்சாரினா யாரு? அன்சாரினா அவங்க தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்து வந்தாங்க, பிறப்பின் அடிப்படையில் அப்படியா, குலத்தின் அடிப்படையில் அப்படியா, செல்வத்தின் அடிப்படையிலையா? அவ்வளோ பெரிய செல்வந்தர்கள்ப்பா, அதனால அவர்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒளியை கொடுக்குறான். அவங்களாம் ஆரம்பத்திலிருந்து பிறந்திருந்து இஸ்லாமு, அதனால அவங்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு ஒளியை கொடுத்துக்கலாம், அப்படியா? அப்படி கிடையாது. அப்ப எதுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்சாரி தோழர்களுக்கு இந்த ஒளியை அதிகமாக ஏற்படுத்துகிறான்? பிறப்பின் அடிப்படையில் இல்ல, பொருளாதாரத்தின் அடிப்படையில் அல்ல, குலத்தின் அடிப்படையில் இல்ல. அப்ப எதற்காக வேண்டி? والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوا بإحسان رضي الله عنهم ورضوا عنه. முந்தி சென்ற முதலானவர்களையும் அன்சாரி தோழர்களையும் நல்ல விஷயம், நல்ல விஷயத்தை யார் அவர்களை பின்தொடர்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டனர். அல்லாஹ்வை எப்படி தெரியுமா பொருந்திருந்தாங்க? இதை கொடுப்பதற்கான பிரதான காரணத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் சகோதரர்களே. அதற்கான இந்த விஷயத்தை நான் சொல்லி காட்டுறேன். அவங்க அல்லாஹ்வை எப்படி பொருந்திருந்தாங்க பாருங்க. 59வது அத்தியாயத்தினுடைய 9வது வசனத்துல இந்த அன்சாரி தோழர்களுடைய சம்பவத்தை பற்றி, அவருடைய உள்ள அமைப்பை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உள்ள அமைப்பு உள்ள இருக்குல்ல, உள்ள அமைப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். பாருங்க, வல்லதி தபவ்வஉ الدار والஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜீதூன ஃபி ஸுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா.
அல்லாஹ் சொல்றான், இந்த மதீனாவாசிகள் இதுக்கு முன்னாடி வல்லதீன நத்தபுத்தார அவருடைய வீடையும் வல் ஈமான மின் கபலிக்கும் இதையெல்லாம் பூர்வீகமா மதீனால வச்சிருந்தாங்க. ஈமான ஆரம்பத்தில் ஏத்துக்கிட்டாங்க. ஈமான ஆரம்பத்தில் ஏற்றவங்க வீடு சொந்த இதெல்லாம் மதீனாவில் இருந்துச்சு. யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் அவரிடம் இருந்து மக்காவாசிகள் வர்றாங்க. இவங்க ஊர்க்காரர் கிடையாது, மக்காவாசி முஹாஜிர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவங்க எல்லாம் வர்றாங்க. எங்க வர்றாங்க? மக்காவில இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வர்றாங்க. அப்படி வர்றவங்களை இவங்க எப்படி கவனிச்சாங்கன்னு அல்லாஹ் சொல்றப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரேம் கொடுக்குறான் அல்லாஹ். அந்த இந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம், ஈமானோடு அவங்க இருந்தாங்க. அல்லாஹ் கேரண்டி கொடுத்துட்டான். யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் தங்கதான் அப்படியே வர்றாங்கல்ல, அந்த வர்றவங்கள அப்படியே அவங்க நேசிச்சாங்க. தான் உள்ளத்துல காழ்ப்புணர்வு கொள்ளற அவங்கள கொடுப்பதை பத்தி, இவங்களுக்கு வாரி வழங்குறத பத்தி, சகோதரனா ஏற்றுக்கொள்வதை பத்தி, சகோதரியா ஏற்றுக்கொள்வதை பத்தி உள்ளத்துல எந்த காழ்ப்புணர்வும் அவங்களுக்கு இல்ல. தமக்கு வறுமையே இருந்தாலும் தம்மை விட பிறருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. யாரு சொல்றான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்சாரி தோழர்களை சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த ஒளி அதிகமானதற்கான காரணம் என்ன? காசு வச்சிருந்தாங்கன்னா, பொருளாதாரம் வச்சிருந்தாங்கன்னா இல்ல, நேசிச்சாங்க. எப்படிப்பட்ட நேசம் தெரியுங்களா சகோதரர்களே? உம்முல் ஆலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி, இந்த ஹதீஸை பார்க்கும்போது அவர்கள் வயோதிக பெண்மணி மாதிரி தெரிகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக அறியக்கூடியவனா இருக்கிறார். அவருடைய வீட்டில் உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு கிடையாது, உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு கிடையாது, உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு சஹாபி இருந்தாங்க. இவங்க தான் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வந்து மதீனாவில் மரணிச்ச முதல் மக்காவாசி. மதீனாவில் மரணிச்ச முதல் மக்காவாசி. இந்த உம்முல் ஆலாங்கிற வீட்டில் சகோதரத்துவத்தை, சகோதரி சகோதரன் என்கிற ஒரு உறவு முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்துறாங்க. சொந்த தம்பி கிடையாது, சொந்த தம்பி கிடையாது, தம்பி மாதிரி அந்த உறவு ரத்த பந்தம் ஏற்படுறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் சொத்துல பங்கெல்லாம் இருந்துச்சு, ரசூலா ஏற்படுத்தினது. அந்த ஊரில் சொத்துல பங்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும்போது உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நோய் வாய்ப்படுது. நோய் வாய்ப்பட்டு என்னங்க ஆவாங்க? படுத்த படுக்கை ஆயிடுவாங்க இல்லையா? அவரை கவனிக்க சாதாரண விஷயம் இல்லை சகோதரர்களே, சாதாரண விஷயம். நினைக்கிறோம் நம்ம, கவனிச்ச சகோதரர்களுக்கு தெரியும் சாதாரண விஷயம் இல்லை. அவர்களுக்கு உணவு கொடுப்பது, அதை துப்புரவு செய்வது, அவர்களை தூக்குவது, ஒதுக்குவது என்பது மிக மிக சிரமமான விஷயம். சமகாலத்தில் இரத்த உறவுகளாக இருக்கக்கூடியவர்கள் தாயை பிள்ளையோ, பிள்ளை தாயவோ அல்லது தகப்பனை பிள்ளையோ பார்ப்பதற்கு சிரமமான விஷயம், யாரும் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா அந்த சமயத்தில் உம்முல் ஆலா என்கிற அந்த சகோதரி உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பணிவிடை செய்கிறாங்க. நோய்வாய்ப்பட்டவர் கவனிச்சுக்கிறாங்க. வஃபாத் ஆயிடுறாரு, மௌத் ஆயிடுறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹுடைய நெற்றியிலே முத்தம் கொடுத்தார்கள். நான் அறிந்த வகையில், நான் படித்து அறிந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மையத்தா இருந்து முத்தம் கொடுத்தது இந்த மையத்திற்கு என்று தான் நினைக்கிறேன். அல்லாஹ் மிக அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்படி முத்தம் கொடுக்குறாங்க. உம்முல் ஆலா பக்கத்தில் இருக்கிறாங்க. யாரு? அக்கா. சொந்த அக்காவா? அக்கா மாதிரி. யாரு? அக்கா மாதிரி. அவங்க சொல்றாங்க, உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆரம்ப காலகட்டம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அல்லாஹ் அவரை பொருந்திக்கிட்டாரு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க. உம்முல் ஆலா மறுபடியும் ஒரு பதில் சொன்னாங்க. சகோதரர்களே என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் இவரை பொருந்திக்கிறேன்னா பின்ன யாரைத்தான் நபியை பொருந்திக்குவான் அல்லாஹ். இப்படி வாசகம் பாருங்க. அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருப்பது வெகுமன புகழ் பாடுதல் என்பது அர்த்தம் அல்ல. நம்ம இன்னைக்கு புகழ் பாடுவோம்ல, ஒருத்தர் வச்சு அஜி கொடுங்க ஜி, நான் அப்படி இல்லை ஜி, இப்படி இல்லை ஜி, உங்களை கடனை, அப்படி கிடையாது. உளப்பூர்வமானது, உண்மை பூர்வமானது, சத்தியமானது. அல்லாஹ் இவரை பொருந்திக்கலனா யாரை பொருந்திக்குவான்? இப்படி ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கக்கூடிய நான் என்னுடைய மறுமை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா.
பிறகு கனவுல நல்ல முறையில் இவர் வருவதை அவர்களுக்கு காட்டப்பட்டது. யாரு? அக்கா மாதிரி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு உஸ்மான் பின் மலூன் ரலியல்லாஹு அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களுடைய வாழ்க்கை கனவுல வருது. இதை ரசூல்லாட்ட சொல்லும்போது ரசூல்லா சொன்னாங்க, அவருடைய நல்ல அமல்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க அக்கா தம்பியா இருக்கிறவங்க எப்படி மாறி போறாங்க? அக்கா தம்பி மாதிரி ஆகி போய் விடுகிறார்கள். அக்கா தம்பியா இல்ல பார்க்கறது கிடையாது. எப்படி என்று சொன்னா, குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு ஜனாசா உரை நிகழ்த்துவதற்காக என்ன கூப்பிடுறாங்க. நாங்க போறேன். அப்ப ஒரு சகோதரர் சொல்றாரு, பாய் பாய், இந்த இது ஒரு பெண் ஜனாசா இங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, இவருடைய தம்பியோ அண்ணனோ அவர் வந்திருக்கிறாங்க. ஆனா வாழ்நாள்ல இவர் அவங்கள பார்த்து பெரும்பான்மையான பகுதிகளில் பேசிக்கொள்வதே கிடையாது, அவங்களோட உரையாடியது கிடையாது, அவங்களோட அழகாக நடந்து கொண்டது கிடையாது என்று சொன்னால் தூக்கி வாரி போட்டு சிலக்கு. இப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்னு கேள்வி எனக்கு முதல்ல வந்துச்சு. எங்களுக்கு தானே முதல்ல, எனக்கு தான் முதல்ல. அன்னையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான். அல்லாஹ் புகழுக்குரியவனா இருக்கிறான். சகோதரர்களே, இப்போ சிந்திச்சு பாருங்க. அபூ கதாதா அவங்க சொன்னாங்களே, ஏன் அன்சாரி குலத்தாருக்கு அந்த ஒளி அதிகமா இருக்கு? எதுக்காக? தியாகம், உழைப்பு, அவங்ககிட்ட இருந்த அந்த ஈமான், இறை அச்சம். அப்போ அதனாலதான் அந்த ஒளி பெருசா இருந்துச்சு. இப்போ எடுத்து நம்ம தலைப்புக்கு வருவோம். அப்போ அந்த ஒளி பெருசா இருந்ததுக்கான காரணம் என்ன? யாரையும் இங்க பெரிய தலைவராக இருந்துட்டாரு, அவராக இருந்துட்டாரு, அதெல்லாம் இல்ல. அல்லாவுக்கு என்னங்க தேவை? அல்லாவுக்கு என்ன தேவை? எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் அல்லாவுக்கு அடிமை, அல்லாவுக்கு அடிமை. எவ்வளவு பெரிய ஆட்சி தலைவராக இருந்தாலும் அல்லாவுக்கு அடிமை. உலகத்தில் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அல்லாவுடைய அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை வச்சு அந்த ஒளியை தீர்மானிப்பது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு அந்த ஒளி அதிகமானதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய தியாகத்தின் அடிப்படையில் வணங்கியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆ இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை தெரிஞ்சிருப்போம்ல. ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொன்னா இவர் இந்த வார்த்தை இவர் தான் பேசினார், நம்மளால சொல்ல முடியும்ல. மக்களுக்காக நான், மக்களால் நான், யார் சொன்னா? உங்களால சொல்ல முடியும். நான் இப்படி ஒவ்வொரு தலைவர்கள் பேசிய வார்த்தை, வேடதாரிகள் பேசிய வார்த்தைகள், வேடதாரிகள் நடிப்புதாரர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அறிஞ்சிருப்போம் நம்ம. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச பிரார்த்தனை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பிரார்த்தனையில் ஒன்று சஹீஹுல் புகாரியில் 6316வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பன் நூரன் வஃபி பஸரன் நூரன் வஃபி சம்இ நூரன். அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறாங்க, 7 உறுப்புகள்லையும் எனக்கு அல்லாஹ் ஒளியை அதிகப்படுத்துகிறாயா அல்லாஹ். 7 உறுப்புகள் இருக்குல்ல, பசர் பார்வை, அப்புறம் செவி புலன்கள், இந்த மாதிரி 7 உறுப்புகள். நீண்ட நெடிய ஒரு துவா, தஹஜ்ஜுடைய நேரத்தில் செய்யப்பட்ட துவா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, ஒளியை அதிகப்படுத்துகிறாயா அல்லாஹ், எனக்கு ஒளியை அதன் மூலம் கூட யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த பிரார்த்தனையுடைய இறுதி வடிவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச பிரார்த்தனை தெரியுமா? என்னுடைய வலப்புறமும் என்னுடைய இடப்புறமும். அந்த குர்ஆன் வசனம் 57வது அத்தியாயம் 12வது வசனம். அதில் நான் முன்னாடி சொன்னோம்ல, வைபி ஐமானியும் வைபி, அதாவது அவங்களுடைய வலப்புறமும் அவருடைய முன்னாடி வரும் என்று சொன்னோமா இல்லையா? அதை சொல்லிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அப்போ நம்ம பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் பாய், எதுக்கா பிரார்த்தனை செய்யணும்? பாருங்க, நாளை மறுமை நாளில் பல கோடான கோடி மக்கள் இருப்பாங்கல்ல, பல கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்படி கோடான கோடி மக்கள் இருக்கிறப்ப அந்த கோடான கோடி மக்கள் மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எப்படி அடையாளம் கண்டுபிடிப்போம்? இன்னைக்கு இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உம்மத், இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்மளுக்கு தெரியலை. இப்போ கிட்டத்தட்ட 600 கோடி பேருக்கு மேலே எல்லாரும் உள்ள மேலே தானே இருப்பாங்க, எல்லாரும் அந்த அங்கே தானே மகசர் மைதானத்தில் தானே இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் பல நபிமார்கள் இருப்பாங்க, ஷோதாக்கள் இருப்பார்கள், சித்திகீன்கள் எல்லாரும் இருப்பாங்கல்ல. ரசூலுல்லாஹ் எங்கே இருப்பாங்க? இது நம்மளுக்கு இந்த சிந்தனை வந்திருக்காது. அதான் சஹாபாக்களுக்கு வந்துச்சு. நம்மளுக்கு அதெல்லாம் கேட்போம், மறுமை நாள் ஆமாம் கொடுக்கணும், அப்படி கடந்து செய்யணும், எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் அந்த சிந்தனை நம்மளுடைய உள்ளங்களில் நிலைபெற செய்யணும். ஆனால் சஹாபாக்கிட்ட வந்து அனஸ் ரலியல்லாஹு கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்களே, இந்த உலகத்தில் நான் உங்களை பார்க்குறேன், பேசுகிறேன், இருக்கிறீங்க, நாளை மறுமை நாளில் போனால் நீங்கள் நபிமார்களோடு சேர்ந்துருவீங்களோ, சுகதாக்கள், சித்திகீன்கள் அவங்களோட சேர்ந்துட்டா நான் உங்களை எங்கே தேடுறது, எங்கே வந்தால் உங்களை பார்க்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, ரசூலுல்லாஹ் அந்த கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 3 இடங்களை நான் தப்பி போக மாட்டேன்னு சொன்னாங்க. ஜாமி திருமிதில் இடம்பெறக்கூடிய நபிமொழி.
இந்த 3 இடங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பார்க்கலாம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு, உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் கொடுக்கணும். ஒன்று என்ன தெரியுமா? பாலம். நரகத்தை கடக்கக்கூடிய பாலம், ஒரு பாலம் இருக்கிறது. அந்த பாலம் சிராத்துங்கிற ஒரு பாலம். அதுக்கப்புறம் மீசான்கிற எடை போட, நன்மை தீமை எடை போடக்கூடிய திராசு இருக்குது. அந்த மீசான்கிற திராசு, கௌசர் தடாகம். இந்த 3 நான் வேறு எங்கேயும் தப்பி போக மாட்டேன்னு சொன்னாங்க. இந்த 3 எங்க கௌசர் தடாகத்துக்கு வந்தால் என்ன பார்த்துக்கலாம், கௌசர் தடாகத்துக்கு வந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம், சிராத்தின் பாலத்துக்கு பக்கத்தில் வந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம், மீசான்கிற திராசுக்கு பக்கத்தில் வந்தால் நீங்கள் என்ன பார்த்து கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம தலைப்புக்கு தேவையான இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை நம்ம கண்டுகொள்வது கூட ஒரு உள்ள வாய்ப்பு இருக்குங்க. பார்த்தா பக்கத்தில் இருந்தால் மறுமையில் தெரியும்ல. அவங்க அது நபி மொழியின் வழியிலாக முதல்ல சுஜூத் செய்கிறவங்க அவங்கள தான் இருப்பாங்க, முதல்ல எழுப்பப்படுறவங்க அவங்கள தான் இருப்பாங்க, அல்லாஹ்விடம் அதிகமாக மன்றாடுவாங்க. அந்த சூழல், அல்லாஹ்விடம் முறையாடுவது, அவருக்கு பின்னாடி அவங்களுடைய உம்மத்து எழுப்பப்படும், இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நம்ம தான் அவங்களுடைய உம்மத்து என்பதை தெரியறதுக்கு அல்லாஹ் என்ன வாய்ப்பு வச்சிருக்கான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அபூ தர்தா எனக்கு அறிவிக்கக்கூடிய நபி மொழி, மறுமை நாளில் எழுப்பணும். பல கோடான கோடி மக்கள் இருக்கிறாங்க. ரசூல்லா என்ன அடையாளம் கண்டுபிடிக்கணும்? எப்படி ஒரு பாக்கியம்! ரசூல்லா என்ன பார்க்க போறாங்க, ரசூல்லா என்ன கூப்பிட போறாங்க, ஏன்ட்ட அன்பா பேச போறாங்க. உலகத்தில் அதை விட வேறு என்னங்க சிறப்பானது இருக்கும்? உலகத்தில் நம்ம இன்னைக்கு ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால், ஒரு தலைவர் வந்துட்டாருன்னா உடனே ஒரு பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ, அதை ஒரு ஸ்டேட்டஸ் ஃபேஸ்புக்கில். யார்? ஆஃப்டர் ஆல் தலைவர்கள், சாதாரண தலைவர்கள், நன்மையும் தீமையும் அதிகமாக செய்தவர்கள், இடத்திற்கேற்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய தலைவர்கள், ஒழுக்க சுடர், இன்னக லஅலா ஹுல்கின் அலீம், உயர்ந்த நற்குணத்தில் திகழக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பார்த்து அடையாளம் காண்றது என்பது சாதாரண பாக்கியமா? அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதுல வச்சிருக்கிறான்? இந்த ஒளியில தான். 3 விஷயத்தை வச்சு இது என்னுடைய உம்மத்தின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டு கொள்வார்கள். 3 விஷயத்தை வச்சு. முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஒளி. இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? வலது கையில் பட்டோலை கொடுக்கப்படுவது. மூன்றாவது முகம் பிரகாசமாக இருக்கும். இது 3ஐயும் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னுடைய உம்மத்து. ஒவ்வொரு கௌமும் இருப்பாங்க இல்லைங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமும் இருப்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமும் இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல வேற எது கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியல, ஆனால் ஹதீஸ் கிதாபில் இருக்கிறது இதுதான். அப்ப இதுதான் அடையாளம். எது? இந்த 3. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த விஷயத்தையும் உங்களுக்கு அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கா? அதிகமாக செய்கிற ஒரு அமல் ஒது செய்கிறது. நீங்கள் பாதி ஃபர்லு பாதி சுன்னத்தை சேர்ந்தது. நீங்கள் அதை 1 வாட்டி செய்யலாம், 2 வாட்டி செய்யலாம், 3 வாட்டி செய்யலாம். 3 வாட்டிக்கு மேலே செஞ்சிடக்கூடாது. அது வரம்பு மீறி விட்டால் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்கள் ஒரு மூஞ்சி கழுவுனீங்கன்னா 3 வாட்டி தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே கூட்டிடக்கூடாது. ஆனால் அந்த ஒழுவை நீங்கள் அதிகமாக செய்யலாம். ஒன்று இருக்குல்ல, சும்மா வீட்டுக்குள்ளே போகிறீங்க ஒது செஞ்சுக்கலாம், நைட்டில் நீ உறங்க போகிறீங்க அதுக்கு மேலே ஒழு செஞ்சுக்கலாம். ஏன் சில விஷயங்களை மனைவியோட இல்லறத்தை ஈடுபட்டு மறுபடியும் இல்லறத்தை ஈடுபட்டு சொன்னால் ஒழு செய்து கொள்ளுங்கள். இப்படி ஒழுவை அதிகப்படுத்த சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இதுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் செஞ்சிருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு சில பேர் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றணுங்கிற பேரில் தப்பான புரிதலில், தப்பான எண்ணத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி கொடுக்கணும், இறைவனுடைய தன கருணை தனக்கு வேணும் என்பதற்காக தங்களுடைய அங்க அவயங்களை சதைச்சுக்கிறாங்களா இல்லையா? ஊத்துறாங்களா? முதல் ஓட்ட போட்டுக்கிறாங்களா? தெரியல. அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும், ஹிதாயத்தை கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறா? இதை செய்யணும். நீ முகமது நபியினுடைய அந்த பார்வை மேலே உழுகணுமா, நீ அந்த இடத்துக்கு வரணுமா, அப்படா நீ என்ன பண்ணு, 1 கோடி ரூபா கொடுற அல்லாஹ் சட்டத்தை வச்சிருக்கிறான். இல்லை, ஏன்? அர் ரஹ்மான், அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் அல்லாஹ் அதுக்கு வச்சிருக்கிறது என்ன? தண்ணியில் ஒது செய்ப்பா. அது பாதி செஞ்ச ஃபர்லு, அதே வச்சுக்கலாம். இப்போ ஃபர்லான அடிப்படையில் செய்யலாம். சுன்னத்தின்ற அடிப்படையில் 1 வாட்டிக்கலாம் சரி, 2 வாட்டிக்கலாம் சரி. இந்த சுன்னத்தை அதிகப்படுத்தணும்னு சொன்னால், இந்த சுன்னத்தை அதிகப்படுத்துவதன் காரணமாகவே நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்கள் இது என்னுடைய உம்மத்தான அடையாளம் கொண்டு கொள்வார்கள். இன்றைக்கி என்ன இப்படி ஆகி போச்சுன்னு சொன்னால், இன்றைக்கி நம்மள்ட்ட இருக்க பழக்கம் என்ன உட்பட நான் சேர்த்து சொல்கிறேன் சகோதரர்களே. அது ஒது செய்யும் போது கூட அந்த ஒது செய்கிறோங்கிற அட்டாச்மெண்ட் இல்லை. ஒது செய்கிறோம்ல, நான் ஒதுதான் செய்கிறேன், அந்த ஃபீலிங்ஸ் சொல்கிறேன்.
உள்ளபூர்வமாக இல்லை. உதவி செய்கிறேன், நான் போய் உதவி செய்கிறேன், இப்படி ரசூலை கையை தேய்ச்சி உதவி செஞ்சாங்களா, ஆமாம் ஆதாரம் இருக்குது, இப்படி செஞ்சாங்க, தாடியை கோதி கழுவுனாங்களா, ஆதாரம் இருக்குது, கழுவுறேன், இதெல்லாம் நான் செய்கிறேன், எதுக்காக? இது எனக்கு ஒளியாக காட்டப்படும், ரசூல்லா என்ன, ரசூல்லா பார்ப்பாங்க என்ன. அப்படி இல்லை. இந்த நபிமொழி தெரியாமல் சில பேர் இருக்குன்னா ஒளி அதிகப்படுத்துவதனால் அது அவர்களுக்கு ஒளியாக அமைங்கிற நபிமொழி பரவலான கிதாபுகளில் இருக்குது, புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இருக்குது. அப்படி அந்த ஒளி செய்யும் போது தொழுகைக்கான அந்த திறவுகோலை முக்கியமான அம்சமே ஒளிதான். அது உள்ள பூர்வமாக நம்மளுக்கு இல்லை. ஒளி செய்கிறப்ப இனிமேல் இன்ஷா அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை அமைச்சுக்குவோமா? இன்ஷா அல்லாஹ் ஒளி செய்யும் போதே இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை கொடுங்க. எப்படின்னா இது பரிபூர்ணமான ஒரு நன்மையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கணும். அதோடு செய்து நம்மளுக்கு ஒரு சிந்தனை வர வச்சுக்கணும். இதை நான் செஞ்சேன்னா, கரெக்டாக செஞ்சேன்னா இதுதான் எனக்கு ஒளி. ரசூல்லா நாளைக்கு மறுமை நாளில் என்னை பார்த்து இவர் என்னுடைய உம்மத் என்று சொல்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்பதை நம்ம புரிந்து ஒளி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். சரி, ஓகே. இந்த ஒளி எதுக்காக? ஒளி இருந்துச்சு, அதிகப்படுத்தணும், தெரிஞ்சுக்கிறோம். அதோடு அல்லாஹ் நிறுத்திட்டானா? இந்த ஒளி எதற்காக? ஒளியை வச்சு இப்போ லைட்டு போட்டிருக்கோம், எதுக்காகங்க? தெரிவதற்காக, அப்படி தானே? இப்போ இங்கே போயிட்டோம்னா லைட்டை போட்டு வச்சுருப்போமா? எல்லாம் சும்மா முடிஞ்சிச்சு போயிடும், எல்லாம் நான் ஆஃப் பண்ணிட்டு போயிடும், தேவையில்லை அந்த ஒளி. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒளி இந்த அம்சங்கள்லாம் இருக்குன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அது எதற்காக வேண்டி என்று சொன்னால், அந்த ஒளி சிராத் என்கிற பாலத்தை கடப்பதற்காக. இமாம் ஹஸனுல் பஸ்ரி போன்ற மார்க்க மேதைகள்லாம் சொல்லுகிறார்கள். நம்மளுக்கும் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அந்த பாலத்தை கடக்கூடிய எந்த பாலம்? சூரத்துல் மரியம்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒவ்வொருவரும் அந்த பாலத்தை கடந்தே தீரணும், எல்லாரும் கடக்கணும். இவர் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. விஐபி என்ட்ரி அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. சிலர் அந்த பாலம் எப்படி, அந்த பாலத்தை பற்றி தனியாக நடத்த வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இதை சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பாலம் எப்படி இருக்கும்னா, அப்படியே கால்கள்லாம் வழுக்கும், அப்படியே அந்த பால் நரகத்து மேலே போடப்பட்டிருக்கும். 70,000 ஆண்டு காலம் அப்படியே ஆழமுள்ள ஒரு நரகம், 3000 வருஷம் சூடேற்றப்பட்ட நரகம். பல பேர் அதற்குள்ளே கிடப்பார்கள். இருவேடமும் கருவறை முற்செடிகளான கொக்கிகள் இருக்கும். நரகத்திற்கென்றே ஒரு கொம்பு இருக்கும். நரகத்திற்கென்றே ஒரு பேர் இறைச்சல் இருக்கும். மக்களை நோக்கி அழைக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நரகம். அந்த நரகத்தில் ஒவ்வொருவரும் கிடப்பார்கள். சில பேர் அவருடைய நன்மைக்கேற்ப மின்னலுடைய வேகத்திலே, காற்றினுடைய வேகத்திலே, பந்தய ஒட்டகம், பந்தய குதிரை, இதன் அடிப்படையில் கிடப்பார்கள். அந்த நரகத்தினுடைய பாலமானது வழுக்கக்கூடியதாகவும் சறுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். அப்படி அந்த பாலத்தை கடக்கும் போதுதான் இந்த ஒளி வழங்கப்படும். சகோதரர்களே, ஒளிக்கு எதற்காக, எந்த காரணத்துக்காக வேண்டி இந்த ஒளி வழங்கப்படும்? இந்த ஒளி வழங்குறப்ப உங்க கூட அந்த சமயத்தில் நபிமார்கள் எல்லாம், மலக்குமார்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்வார்களாம். எவ்வளவு முக்கியத்துவம் என்பது பாருங்க. இந்த ஒளி வழங்கும் போது மலக்குமார்களும் நபிமார்களும் துஆ செய்வாங்க, யா அல்லாஹ் காப்பாற்று, யா அல்லாஹ் காப்பாற்று என்று பிரார்த்தனை செய்வார்கள். இவர்கள் அல்லாஹ் நாடினா செய்யக்கூடியவர்கள் செய்து விடுவார்கள் நம்மளுக்கு. ஆனால் அது அல்லாமல் உலகத்திலே நம்மளுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களையும் உருவாக்கி இருக்கணும். ஏனென்று சொன்னால், இந்த பாலத்தை கடக்கும் போது இரத்த உறவுகள் வருவார்கள். இரத்த உறவுகள் யாரு? அண்ணன், தங்கச்சி, அக்கா, இது மாதிரி இரத்த உறவுகள் வருவாங்க. இன்னைக்கு இரத்த உறவுலாம் எப்படி இருக்குது? ரத்தம் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது சிந்திச்சு பாருங்க கொஞ்சம். இன்னைக்கு பல பேரை என்னால் பார்க்க முடியுது. நான் பார்த்து அறிந்த வகையில் சொல்கிறேன். ஒரு யார் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தம்பியோட நல்ல அணுகுமுறை இல்லை, தங்கச்சியோட நல்ல அணுகுமுறை இல்லை, அண்ணனோட நல்ல அணுகுமுறை இல்லை. ஆனால் மாமியார் வீடு தான் அதை பார்த்தா அவருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த மாதிரி இருக்குது. தம்பியை பார்த்தா, அண்ணனை பார்த்தா, அக்காவை பார்த்தா எப்படி தெரியுது அவங்களுக்கு? மலக்குள் மௌத் மாதிரி இருக்குதா இல்லையா? அப்படி ஒரு நிலை நம்மளுக்கு இருந்தா புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளிடம் சைத்தான் வந்திருக்கிறார் என்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உடம்புல ஒரு காயம் ஏற்பட்டுருங்க, படப்படன்னு வருது, ஏதோ ஒரு மாதிரி வேர்க்குது, அடிக்கடி மயக்கம் வருது, எதுக்கு சுகர் டச் பண்ணுப்பா, ஏதோ ஒன்று இருக்கு, நோய் வந்துச்சு, கண்டுபிடிக்கிறோமா இல்லையா, தெரிந்து கொள்றோமா இல்லையா? இது போல இப்படி ஒரு பண்பு நம்மகிட்ட இருந்தா நம்மளுடைய அவங்களுக்காக வெறுக்கணும்னு நான் சொல்ல வரல. அதற்காக உங்கள் மாமியார் வீட வெறுங்க, அவங்கள்ட்ட சண்டை போடுங்கன்னு சொல்ல. அப்படியும் ஒரு சிலர் இருக்கிறார்கள், அது வேற தலைப்பின் கீழ் பேச வேண்டிய விஷயம். ஆனால் அதுவெல்லாம் விட உங்களுக்கு இரத்த உறவு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், அந்த ஒளி கொடுக்கும் போது அவங்க தான் வருவாங்க, பிரார்த்தனை செய்வாங்க. அடுத்தபடி யார் தெரியுமா? உங்களுடைய சகோதரர்கள். உலகத்துல வெளிப்படையா தெரிஞ்ச, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு நீதிக்காக இவ்வாறு கூட அவர்கள் மன்றாடி இருக்க மாட்டார்கள்.
உலகத்தில் அவருக்கு பக்கம் நியாயம்தான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்குமா, அந்த விஷயத்துக்கு கூட போய் இவ்வளோ தூரம் மன்றாடி இருக்க பேசியிருக்க மாட்டாங்க. எப்போ வச்சது கரெக்டு தான் அவங்க விட்டு அப்படின்னு கூட அவங்க மன்றாடி இருக்க மாட்டாங்க. ஆனால் மறுமை நாளில் வருவாங்க, அந்த பாலத்தை கடக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, யாழ்லா யாழ்லா எங்க கூட தான் இருந்தேன், யாழ்லா என் கூட தான் தொழுதார், யாழ்லா 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 என்று அவர்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். அந்த சகோதரத்துவத்தை எவ்வளவு தூரம் பலப்படுத்தி இருக்கிறோம், அந்த சகோதரத்துவம் நம்மளுக்குள்ள எத்தனை சலாத்தை பரப்பியிருப்போம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த ஒளி கொடுப்பது அந்த பாலத்தை கடப்பதற்காக. அந்த பாலத்தை கடக்கும் போது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் ஒன்று என்ன சொன்னால், இரத்த உறவுகளை பலப்படுத்துவது, சகோதரத்துவத்தை பலப்படுத்துவது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில இதே பாருங்க. அடுத்தபடியாக இந்த முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒளி எடுத்துருவானா, ஒளி எடுத்துருவானா. இந்த ஒளி இப்போ நான் சொன்ன ஒளி ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதே இந்த ஒளி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முனாஃபிக்குகளுக்கு எடுத்துருவானா. அவங்க சொல்லுவாங்களா, யௌம யகூலு முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் லில்லதீன ஆமனு உந்துருனா நக்தபஸ். நாங்கள் உங்களோட இருக்கிறையா, அந்த ஒளியிலேருந்து நான் கொஞ்சம் எடுத்துக்கவா, இல்லை மன்றாடுவாங்களாம், அந்த ஒளியை எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன். மூவிட்டு இருக்க அந்த ஒளியை கேட்பாங்களா, கொஞ்சம் கொடுங்களேன், நாங்கள் எடுத்துக்கிறோம், அல்லது நாங்கள் பற்ற வச்சுக்கிறோம், இல்லை நாங்கள் பக்கத்தில் அந்த எனக்கு கொஞ்சம் இருந்தா கொடுன்னு. அவங்க சொல்லுவாங்களாம், நீங்கள் உலகத்தில் வாழப்போ இப்போ சந்தேகத்திலேயே இருந்தப்பா, எப்போது பார்த்தாலும் குழப்பம் செஞ்சுக்கிட்டே இருந்த, எப்போது பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்த, முதுகுக்கு பின்னாடி போய் அந்த ஒளியை தேடுன்னு மூமின்கள் சொல்லுவார்களாம். அப்படி சொல்கிறப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சுவரை கட்டமைப்பான். அந்த இடத்துல அந்த சுவருக்கு வாயில்கள் இருக்கும், எக்ஸிட் பாதை கதவு இருக்கும், அதுக்கு உள்ள அந்த ஒளி ரஹமத் இருக்கும், அல்லாஹ்வுடைய அருள் இருக்கும். ஆனால் வெளிப்புறங்களில் எல்லாம் என்ன இருக்கும்னா வேதனை இருக்கும், அதை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நானோ நீங்களோ சென்று விடக்கூடாது என்பதை எனக்கும் உங்களுக்கும் அறிவுறுத்தி எனது இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதரர்களை, அறிந்து கொள்வோம் அந்த ஒளியை என்கிற இந்த தலைப்பினுடைய இறுதி செய்தியை உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்திக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஒளியை அதிகப்படுத்தி கொண்ட சஹாபாக்களுடைய பண்புகள் எவ்வாறு இருந்தது என்பதை நான் குறிப்பிட்டு உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருந்தேன். இஸ்லாத்திற்காக தங்களையே அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருந்தேன். இந்த ஒளி இல்லாமல் நிர்கதியாகி அந்த பாலத்திலே சிக்குண்டு சிதறுண்டு கால் வலிக்கு கோரப்படுத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்டு அந்த நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளுடைய பண்பு என்னவாக இருந்தது என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமலை சொல்லி காட்டுறான். ஒளி அதிகப்படுத்தின அந்த மக்களுடைய பண்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒளி அதிகப்படுத்த மக்கள் சஹாபாக்கள் அர்ப்பணித்தாங்க. ஒளியே கிடைக்காமல் நரகத்தை அந்த பாலத்தை கடக்கும்போது சேதப்பட்டு நரகத்தில் விழுந்த அந்த தீய அடியார்களுடைய பண்புகளில் ஒன்று என்ன, தன்மையில் யாரும் இல்லை. முனாஃபிக்கை பொறுத்த நிஃபாக்கை பொறுத்தளவுக்கு ரெண்டு நிலைமை இருக்குது. ஒன்று என்னென்னா, உள்ளத்தால் அல்லாவை நம்பாமல் வாயினால் அல்லாவை நம்பணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கி நம்மளுக்கு அப்படி ஒரு நிலை இல்லை, நிச்சயமாக எந்த ஒரு முஸ்லீமுக்கு அப்படி ஒரு நிலை இல்லை. உள்ளத்தால் அல்லாஹ் நம்பி இருக்கிறோம். ஆனால் நாவினால் நிஃபாக், அதாவது முனாஃபிக்களுடைய பண்புகளில் பல பண்புகள் நம்மிடம் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நிறைய சொல்லி காட்டுறான். இது காமு இல சலாத்தி காமு குசாலா, தொழுகைக்கு வந்து அவங்க சோம்பேறிகளாக வருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கிறோம். நம்மகிட்ட இல்லை, நம்மகிட்ட இல்லை. நம்ம தொழுகை 100% சரியா, 100% பெர்ஃபெக்டாக இருக்கமா? எவ்வளோ எண்ணம், எவ்வளோ பிஸ்னஸை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி எப்படி நினைக்கிறோம்? ஒருவேளை அதில் அல்லாஹ் நம்மளை கணக்கு எடுத்துட்டாங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். வருது யதார்த்தம் தான், யாராக இருந்தாலும் அப்படி தான். யாரால் நீங்கள் அது ஒரு தாயி அப்பெல்லாம் நினைக்காதீங்க, எல்லாரும் அப்படித்தான். அல்லாஹ் மன்னிக்கணும். தம் உழைப்பை தவிர வேறு எதையும் பெற்றுக்கொள்ளாதவர்களை இவர்கள் குறை கூறி கேலி செய்கின்றனர். முனாஃபிக்குடைய பண்பை சிஃபத் அல்லாஹ் குரானை நிறைய சொல்லி காட்டுறான். குரானுடைய வசனம் சஹாபாக்களை பார்த்து கேலி செஞ்சாங்க. உழைப்பை தவிர வேறு எதையும் பெற்றுக்கொள்ளாத இவர்கள் குறை கூறினர். நம்ம குறையே கூறல, யாரையும் யாரை பற்றியும் குறை சொல்லலையா? பெர்ஃபெக்டாக 100%ஆ குறை சொல்கிறோம்.
பிறரை ஏசி பேசுகிறோம், திட்டுறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். முனாஃபிக்குடைய தன்மையில இல்லை, பண்புல பலவற்றில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளாதவுடைய நிலைமைக்கு நான் போய் விடுவேனே என்கிற அச்சம் நம் அனைவருக்கும் வர வேண்டும், எனக்கும் வர வேண்டும், எல்லாருக்கும் வர வேண்டும். இதற்காக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் ஒன்றதுமா இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. அல்லாட்ட பாவ மன்னிப்பு உறுதியாக கேளுங்க, உறுதியா. நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். தவறு செய்வேங்கிற அடிப்படையில் இல்லை, நான் தவறு செய்வேன் அல்லாஹ் மன்னிக்கணும் அப்படின்னு இல்லை. எல்லாம் நான் தவறு செய்ய மன்னிச்சிருக்கேன். அவ்வளோ தவறுகள் செய்கிறோம் நம்ம. ஆனால் மண்ணலாம் அளவற்ற அருளாலும் யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிட்றா, யா அல்லாஹ் என் தவறுகளை பிழை பொறுத்துறா, யா அல்லாஹ் உனக்கு பயந்தா வாழ்ந்தா, யா அல்லாஹ் நீ சொன்னபடி நான் வாழ்ந்தா, யா அல்லாஹ் அல்லாட்ட மன்றாடணும், இஸ்திக்ஃபார் தரணும். அல்லாஹ் மன்னிப்பாங்க, அல்லாஹ் நிச்சயமாக மன்னிப்பான். மன்னிக்கக்கூடியவன் அர் ரஹ்மான், மன்னிப்பான். கேளுங்க, அல்லாஹ் பனி இஸ்ரவேலர்களில் ஒருத்தர் இருந்தார். கஃபன் துணி இருக்குல்ல, புதைச்ச மையத்தில் கஃபன் துணியை திருடி விற்றவர். இஸ்திக்ஃபார் தேர்னா எல்லாம் மன்னிச்சிட்டாங்க. அதுக்காக நம்ம திருட்டுத்தனம் செய்யணும்னு சொல்ல வரல, மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா எவருடைய அமல்களும் நம்ம இங்கே ஜும்மாவுக்கு நான் வந்துட்டனாலேயோ, நீங்களாம் ஜும்மாவை கேட்டுட்டனாலேயோ, ஜும்மா முன்னாடி வந்துட்டனாலேயோ இதுவெல்லாம் நம்மளுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. அவருடைய அமலும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, சரி நாங்கள் ரேட்டு நீங்களுமான்னு கேட்ட பாவமானாங்க. அப்போ நம்மெல்லாம் யார்? கால் தூசிக்கு பெற மாட்டோம் நம்மெல்லாம். இப்போ சிந்தித்து உணர்ந்து முனாஃபிக்களுடைய பண்பிலே இருக்கக்கூடாது, அந்த ஒளியை பெற்றுக்கொள்வதற்காக மூமின்களுடைய பண்பிலே இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே அமைத்து கொண்டு அல்லாஹ்விடம் அதிகம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்தவனா நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.